friends, welcome to Amina Samay. Today நம்ம சேனல்ல பிரெட் ஆம்லெட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்தியான டேஸ்டான பிரெட் ஆம்லெட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரெட் ஆம்லெட் பண்றதுக்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், முட்டையை நல்லா கலக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி, முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால். பால் ஆட் பண்ணினா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது கூட நறுக்கிய கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டையை நம்ம நல்லா கலக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் எடுத்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கில் பிரெட் துண்டுகளை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ண பிரெட் துண்டுகளை பேனில் போட்டுடலாம். பிரெட் துண்டுகளுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது மேலே மிக்ஸ் பண்ண எக் மிக்ஸ் இதில் சேர்த்திக்கங்க. இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பிரெட் ஆம்லெட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம பால் சேர்த்துருக்கங்காட்டி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.